ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஆஃப்டர் லாங் டைமுக்கு அப்புறம் இப்படி ஒரு இன்ஃபர்மேஷன் வீடியோ கொடுக்குறேன். ஏன் எதனாலனா, நிறைய பேர் போயிட்டு ஏமாந்துட்டு வரக்கூடாது அப்படிங்கிறது ஒரே காரணம் தான். என்னோட நண்பர் ஒருத்தர் இப்ப லடாக் போயிருக்காரு. லடாக் போனவர் மிகப்பெரிய பிரச்சனைகளுக்கு மாட்டியிருக்காரு. அது என்ன ஏதுங்கிறது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். சின்ன வீடியோவாக தான் இருக்கும், பெரிய வீடியோவாக இருக்காது. விஜய் பிரகாஷ் அப்படிங்கிற தர்மபுரிக்கார நண்பர் இங்கேருந்து என்னையும் கூப்பிட்டு இருந்தாரு. ஆக்சுவலாக என் சுச்சுவேஷன் சரியில்லை ப்ரோ, இப்போ எதுவும் வர முடியாது அப்படின்றது. அது இல்லாமல் ஒரே வீக்கில் போகிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தோம். ஆனால் அது ஆரம்பிங்கிறதுனால நான் போகலாதான் காரணம். என்கிட்ட கேட்டுட்டு இருந்தாரு, ப்ரோ இப்படி போறேன் ரொம்ப நாளா பிளான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ப்ரோ நீங்க ஜூன்ல போங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனா பிளான் தட்டி தட்டி போய் இப்ப ஆகஸ்ட் எண்டிங்ல கிட்டத்தட்ட ஒரு 5 டேஸ்க்கு முன்னாடி தான் போயிருக்காரு. ஆனா இப்போ போய் அவர் ஒரு சில இன்னல்களையும் பிரச்சனைகளையும் மாட்டிருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இப்ப சண்டிகர்ல மிகப்பெரிய நிலச்சரிவு ஏற்பட்டு ரெயின் காரணமாக நிறைய பேர் நிலச்சரிவுகள்ல மாட்டியிருந்தாங்க. அதெல்லாம் நியூஸாவும் பார்த்திருப்பீங்க. இப்ப சண்டிகர் மணாலி ரூட்டும் சரி, சண்டிகர் காஷ்மீர் ரூட்டும் சரி, இந்த 2 ரூட்டுமே இப்போ க்ளோஸ். கரண்ட் சுச்சுவேஷன்ல க்ளோஸ்ல இருக்கு. நீங்க லடாக் போகணும், காஷ்மீர் போகணும் அப்படின்னு இப்போ பிளான் பண்ணீங்கன்னா கண்டிப்பா மிகப்பெரிய ஸ்ட்ரகிள்ஸ் சந்திப்பீங்க. அது இல்லாம அங்க போய் ஒரு சில அசம்பாவிதங்களும் நடக்காம தவிர்த்து நீங்க பெட்டரு. ஆனா நீங்க ஃபிளைட்டோ மற்ற விஷயங்கள்லயோ போனாலும் போகலாம். பட் ஆனா இப்போ ஹெவி ரெயினா இருக்கு. பைக்லயோ இல்ல ஏதாவது டிராவல்ஸ்லயோ பஸ்லயோ போகணும்னு நினைச்சீங்கன்னா கிட்டத்தட்ட 10-15 நாள் 20 நாள் கூட நீங்க அங்க லாக் ஆகிற மாதிரி இருக்கும். லேக்குள்ள யாராவது இருந்தீங்கன்னாலும் வெளியே வரதும் ரொம்ப கஷ்டமா போயிடும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு. லே லடாக் பண்றவங்களுக்கு இப்ப போறது நல்ல விஷயம் கிடையாது. மான்சூன் சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதனால பயங்கரமான ரெயின் இருக்குங்க. ஒரு சில சுச்சுவேஷன்ஸ்ல பிரச்சனை கிடையாது. மே ஜூன்ல எப்பயுமே பிரச்சனை அதிகம் இருந்தது கிடையாது. ஒரு சில சுச்சுவேஷன்ஸ்ல ஒரு சில இயர்ஸ்ல இருந்திருக்கு, ரெயின் இருந்திருக்கு. மற்றபடி இந்த மாதிரி லேண்ட்ஸ்லைட் ஆகிறதுலாம் இல்லவே இல்லை. பட் ஆனா இந்த டைமிங்ல என்னோட நண்பர் அங்க போய் விஜய் பிரகாஷ் அப்படிங்கிற ஒரு தர்மபுரிக்கார் போய் மாட்டியிருக்காரு. லாக் ஆயிருக்காரு. சோலோ ரைட் தனிங்க பண்ணியிருக்காரு. என்னையும் கூப்பிட்டு இருந்தாரு. பட் ஆனா என்னால போக முடியல. ரைட் பண்ணி இருந்தவர் சண்டிகர்ல மணாலி ஹைவே ஏறும் போதே பயங்கரமான நிலச்சரிவுகள் எல்லாம் பார்த்திருக்காரு. ஆல்ரெடி ஆயிருக்கு, உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும். அது மட்டும் இல்லாம சண்டிகர்ல நம்ம காஷ்மீர் போற ரூட்லயும் பயங்கரமான நிலச்சரிவுகள் எல்லாம் ஏற்பட்டு இருக்கு. ரோடு இப்போ கரண்ட் சுச்சுவேஷன்ல ரோடு க்ளோஸா இருக்கு. அதுக்கான வீடியோஸ் எல்லாமே நாங்க போடுறேன், பார்த்து தெரிஞ்சுக்காங்க. ரொம்ப கிரிட்டிக்கலான டைமிங். இந்த டைமிங் யாராவது லடாக் ட்ரிப் பிளான் பண்ணீங்கன்னா ரிட்டர்ன் வரது பெட்ரு. சப்போஸ் இப்போ ரைட்ல இருந்தா கூட ரிட்டர்ன் வரது பெட்ரு. பட் ஆனா இல்ல ப்ரோ நான் போயே தான் தீருவேன் அப்படின்னாலும் நீங்க போனா நிறைய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியதா இருக்கும். இப்போ அவருமே மணாலிருந்து நான் ரிட்டர்ன் ஆகிறேன் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. யாரும் இந்த டைமிங் போக வேணாம். ரூட்ஸ் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் போகலாம். நிறைய பேர் செக் பண்ணுங்க, நிறைய பேர்கிட்ட பேசுங்க. ஆல்ரெடி லடாக் போனவங்க இவங்க எல்லாம் டீடைல் கேதர் பண்ணுங்க. அதே மாதிரிதான் அவரும் என்கிட்ட கேதர் பண்ணிட்டு இருந்தார். நான் செக் பண்ணும் போது அவர் சரியான பிளான். நான் சொன்னது மே ஜூன்ல போங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ போயிருக்காரு. அதனால கொஞ்சம் ஒரு சில இன்னல்கள்ல மாட்டிக்கிட்டு தவிச்சிட்டு இருக்காரு. இதுதான் பிரச்சனை. ப்ராப்பர் பிளான் இல்லாம யாரும் போவாதீங்க. விளையாட்டா போயிட வேணாம். சேஃபா ரைட் பண்ணுங்க. இப்போதைக்கு லடாக் போற சீசன் சேஃப் இல்ல, அது நான் இங்க சொல்லிக்கிறேன். அதுக்காக தான் ஒரு வீடியோவை உங்களோட லடாக் போறோம்னு சொன்ன ஃப்ரெண்ட்ஸுங்களுக்காக இருக்கும், நண்பர்களுக்காகவும் எல்லாத்துக்கும் பகிர்ந்துக்காங்க. அதுக்காக மட்டும் இந்த வீடியோ. அதே மாதிரி இன்ஸ்டாகிராம் ஐடியும் கீழே கொடுத்துருக்கேன். அப்பப்போ அப்டேட்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கும். மறக்காம நம்மள ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும், லடாக் போற ஃப்ரெண்ட்ஸுக்கும். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.